இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு காணோன உடனே நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்துட்டோம். நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், புரியுதா? நான் சொல்றது புரியுதுல்ல? பாவம் பாவை ரொம்ப பயந்து போயிட்டால. ஆமா இசை, அதுலயும் பாவை கொஞ்சம் பிரச்சனையோட இருக்கிற பொண்ணுல்ல, அதான் இன்னும் கூடுதல் அக்கறையோட இருக்காங்க. ஐலி, எனக்கு காஃபி வேணும். இந்த கல்யாண மண்டபத்துல வந்து இவங்க கிட்ட காஃபி கேட்டா இவங்க எங்கெங்க போவாங்க? நீங்க டைனிங்ல போய் கேட்டா கொடுப்பாங்க. நான் உன்கிட்ட பேசல. ரித்திகா, உனக்கு காஃபி தானே வேணும்? ஒரு 5 minutes வெயிட் பண்ணு. கல்யாண வீட்டுக்காரங்க கிட்ட சொன்னா கொண்டு வர போறாங்க. அப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு சொன்னாரே, எங்க இன்னும் ஒருத்தரையும் காணோம். சீக்கிரம் வந்தா ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும்னு வெயிட் பண்ணா இப்படி பொறுமையை சோதிக்கிறாங்களே. கமான் கமான். அப்பாடா, வந்துட்டாங்க. நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம். நாளைக்கு என் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக மாண்புமிகு ஆளுநர் இங்கே வரப்போறாங்க. அதுக்கு செக்யூரிட்டி செக் பண்றதுக்காகத்தான் போலீஸ்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஓஹோ, வாங்க சார், வாங்க சார், வாங்க. ஆளுநர் எப்போ வர போறாங்க? இங்க சுபத்ரான்றது யாருமா? நான்டா சார். கையில் என்ன பார்சல்? இது கிஃப்ட் சார். சார், கல்யாண வீட்டுக்கு என்ன பார்சல் சார் எடுத்துட்டு வந்துட போறோம்? இது ஜஸ்ட் மேரேஜுக்கு பிரசன்ட் பண்ண வாங்கின ஒரு gift தான் சார். சார், நீங்க யாரு? உங்ககிட்ட நான் எதுவும் கேட்கலையே. சார், இவன் என்னோட பையன்தான். உங்க கையில இருக்கிறத பிரிச்சு காட்ட முடியுமா? எதுக்கு சார், சார்? என்ன சார் இதெல்லாம்? கல்யாண வீட்ல வந்து gift பார்சலை பிரிச்சு பார்க்கணும்லாம் சொல்றீங்க? சார், வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசாதீங்க. நாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு தான் வந்திருக்கோம்.